ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி வேர்க்கடலை டார்க் சாக்லேட்டை வச்சு ஒரு கேரமல் சாக்லேட் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சுடு தண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வில் சூடாகவே இருக்கட்டும். அதில் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துருக்குறேன். அந்த கீழே இருக்கிற தண்ணியோட சூட்லேயே மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா உருகிருச்சு. இனி இதை ஒரு கப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதுக்கு காஃபி கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப் கேக் செய்கிற கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் உள்ளே ஃபுல்லாக அந்த மெல்ட்டான சாக்லேட்டை அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக கேப் இல்லாமல் அதை நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி பேப்பர் கப்பு இல்லை கப் கேக் செய்கிற மோல்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கடைசியில் அதை பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இனி இதை ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா திக்காகிறதுக்காக. இப்போது நான் வேர்க்கடலையே வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அதை சேர்த்து மிக்ஸி ஜாரில் அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போது ஒரு கேரமல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தானாக உருகணும். அந்த அளவுக்கு இதை கரையிற அளவுக்கு வச்சிடலாம் ஸ்டவ்லேயே. கேரமல் சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். இப்போ அப்படியே சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை நல்லா உருக ஆரம்பித்ததுக்கப்புறம் கிளறி விடலாம். இது ஒரு கலர் மாறி லைட் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் இதை கிளறி விட்டுறலாம். இப்போது நல்லா உருகி கலர் மாறிடுச்சு. இன்னும் இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பட்டர் சேர்க்கும்போது கேரமல் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சு. இனி இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இனி அந்த வறுத்து அரைச்சி வச்ச வேர்க்கடலை தூவி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அந்த கப்பில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து அந்த கப்பை எடுத்துட்டேன். இதில் அந்த சாக்லேட்லாம் நல்லா செட் ஆகிருக்கு. இனி இதில் அந்த செஞ்சு வச்ச பீனட் கேரமலை இதில் சேர்த்துடலாம். கப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அதை இந்த வேர்க்கடலை கேரமல் நல்லா ஆறி இருக்கணும். இல்லைன்னா அந்த செட்டான சாக்லேட் உருகிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இனி அந்த மெல்ட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட்டை இதில் ஃபுல்லாக கேப் இல்லாமல் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இனி இதை ஃப்ரீசரில் 1/4 மணி நேரம் வச்சிடலாம். இப்போது 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துட்றேன். இது உங்கள் ஃப்ரீசரில் எவ்வளோ நேரம் செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ செட் ஆயிடுச்சு. இனி இந்த பேப்பரை லைட்டாக அப்படியே கிழித்து எடுத்துடலாம். எடுத்து பார்க்கும்போது செட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகி ஈஸியாக வந்துருச்சு பேப்பர். இப்போ பாருங்கள், நம்ம வீட்லேயே ஈஸியாக வேர்க்கடலை டார்க் சாக்லேட்டை வச்சு ஒரு கேரமல் சாக்லேட் செஞ்சாச்சு. மேலே அந்த வேர்க்கடலை பொடியை தூவி விட்டுலாம். அதே மாதிரி பிளேட்லேயும் வேர்க்கடலை பொடியும் கொக்கோ பவுடரையும் தூவி விட்டுருக்குறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.